பிஜேஆர் கூட்டுறவு முறையில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குட்டிகளுக்கு இன்றைக்கி அடர் தீவனம் வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணையில் வந்துட்டு ஒரு 21 குட்டி இருக்குது. அந்த 21 குட்டிக்கும் ஒரு நாளைக்கு 5 கிலோ அப்படிங்கிற அளவில் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 10 கிலோ அப்படிங்கிற ஒரு நேரத்துக்கு 5 கிலோ, ஒரு நாளைக்கு 10 கிலோ அப்படின்ற நேரத்தில் 2 நேரம் காலையிலையும் சாயங்காலமாக பிரித்து கொடுத்துட்ருக்கோம். இதில் நம்ம வந்து மதிய நேரங்களில் வந்து வைக்கோல் போடுறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ப்ரோபயோட்டிக். அது எதுக்காகனா குட்டிகளோட செரிமான தன்மையை அதிகமாக்குறதுக்காக போடுறோம். ஒருவேளை குட்டி கழிஞ்சாலோ இல்லை பெருஞ்சாணி அடித்தாலோ அதுக்காக ஒரு குட்டிக்கு 10 கிராம் வீதம் நம்ம வாரத்தில் 2 நாள் கொடுத்துட்றோம். வாரத்தில் 2 நாள் 10 குட்டி 20 குட்டிக்கு 200 கிராம், ஒரு குட்டிக்கு 10 கிராம் கணக்கில் நம்ம கொடுக்குறோம். இப்போ கலக்கிறது என்னது லிவர் டானிக். இந்த லிவர் டானிக் எதுக்காக குட்டிகளோட வெயிட் அதிகரிக்கிறதுக்கும் நம்ம லிவரில் எதுவும் ஃபால்ட் இருந்தாலும் சரியாக இருக்கும் கொடுக்குறது ஒரு வெயிட் கெயின் மருந்து இந்த லிவர் டானிக். ஆடு வளர்ப்பில் இந்த லிவர் டானிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதனால் நம்ம இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறையோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இதை போட்டோன்னே எப்படி அந்த ஆடுகள் சாப்பிடுதுன்னு பார்ப்போம். நம்ம காடியில் கொண்டு போய் இறையை கொட்டிட்டு அதை கையை வச்சு ஒரு லைட்டாக ஒரு பரசி விட்டோம்னா அந்த குட்டிகள் வந்து 2 பக்கம் நின்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இடம் ஃப்ரீயாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு தோதாகவும் இருக்கும் அந்த குட்டிகளுக்கு. அதனால தான் நம்ம கையை வச்சு ஒரு கிளறி விட்டோம்னா கிளறி விடுறோம். இப்போ பாருங்கள், குட்டியில் நம்ம போய் திறந்து விட போகிறோம். திறந்து விடவும் அது எப்படி ஒடியாருதுன்னு பாருங்கள், வேறு சாப்பிட்ற இடத்துக்கு எப்படி போகுதுன்னு பாருங்கள். எப்படி அழகாக சாப்பிடுது பாருங்கள் வரிசையாக. இதில் நம்ம ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நின்று பார்த்தா தெரியும் குட்டிகள் எதுவும் எப்படி இறை எடுக்குதா, என்ன மாதிரி இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதில் ஏன் குட்டிகள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இல்லை இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இறை எடுக்காத குட்டிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா குட்டிகள் வந்து இறை எடுக்காது. அப்போ பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம்.